உங்க தங்கச்சிக்கு நீங்க கல்யாணம் பண்ற நிலைமையில இல்லன்னு சொல்றீங்க, எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. உங்க தங்கச்சிக்காக சீர் செய்யணும், கல்யாண செலவுகள் செய்யணும், அப்படி எதையுமே நாங்க எதிர்பார்க்கல. நீங்க உங்க தங்கச்சிய என் தம்பிக்கு மேரேஜ் பண்ணி தரேன்னு சம்மதம் தந்தா மட்டும் போதும். மத்த எல்லாத்தையுமே நாங்களே பாத்துக்கிறோம். சுருக்கமா சொல்லணும்னா, கட்டின புடவையோட உங்க தங்கச்சி அனுப்புனாலே போதும். ஆமாங்க, எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு தங்க நகைகளை போட்டு அந்த தங்கத்தை எங்க வீட்டுக்கே நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். பயங்கர லக்கி தான்ப்பா நீ. உன்னை தங்கத்திலேயே இழைப்பாங்களாமே. சும்மா இருடி. வெக்கமா பா. சும்மா இருக்க மாட்டியா? நீங்க ரொம்ப வசதியானவங்க, எங்களுக்கு செலவு வைக்காம இந்த கல்யாணத்தை நடத்துவீங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. எங்களுக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாதுங்கிறது ஒரு விஷயம். பணத்துக்காக சொல்லல, மனசளவுல ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு நாங்க இன்னும் தயாராகல. அவன் இப்பதான் படிப்பை முடிச்சிருக்கான். ஒரு 2 வருஷத்துக்கு அவ வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நாங்க கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அதனால நீங்க இப்போதைக்கு கிளம்புங்க. நாங்க எவ்வளவு வசதியானவங்க. என் தம்பி எவ்வளவு பெரிய வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க தங்கச்சிய அவ அப்படி பாத்துப்பான். கல்யாணத்துக்கு நீங்க நயா பைசா கூட செலவு பண்ண வேண்டாம்னு சொல்றோம். இதை விட உங்க தங்கச்சிக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை பாத்திர முடியுமா? நயா பைசா செலவில்லாம என் தங்கச்சியை கட்டிட்டு போக யாராவது வருவாங்களான்னு நாங்க ஒண்ணு காத்து கடக்கல. உங்களுக்கு எல்லாம் பணம் தான் அளவுகோல், ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. கிளம்பலாம். வாடா, தட்டு எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. வா போ. அக்கா, என்னக்கா என்ன அப்படி பாக்குற? அக்கா, நீ என்ன சந்தேகப்படுறியா? சத்தியமா நான் அந்த பையனை பார்த்தது கூட கிடையாது. என்னமோ நான் சொல்லிதான் பொண்ணு பார்க்க வந்ததா அம்மா சந்தேகப்படுது. அக்கா, நீயும் என்ன அப்படி நினைக்காதக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அகிலாக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு கிடையாது. ஆனா பாரு, எங்கேயோ எப்பவோ உன்னை பார்த்துட்டு தைரியமா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இந்த காலத்துலலாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தெரியும்ல? அக்கா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன கேட்கணும்? நீ இந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொன்ன. ஏன் இப்படி ஒரு கேள்வி? உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி அவங்க வசதியான குடும்பமா இருக்காங்க. கல்யாணத்துக்கு எந்த செலவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால அக்கா, நீ எவ்வளவு கஷ்டப்படுற. எனக்கு இன்னும் சரியான வேலை கூட கிடைக்கல. எப்படியோ என்ன 2-3 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவ. அப்போ அது எவ்வளவு செலவாகும்? அந்த மொத்த பாரத்தையும் நீ தானே சுமக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான்க்கா நான் உனக்கு பாரமாவே இருக்கிறது? விசாரிச்சு பார்த்துட்டு நல்ல குடும்பமா இருந்தா ஓகேன்னு சொல்லலாம்ல. படிச்ச பொண்ணு மாதிரி பேசுற? இந்த மாதிரி பேசதான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோமா? ஒரு தன்மானம் உள்ள பொண்ணா வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்காம எவனோ முன்ன பெண்ணு தெரியாதவன் உன்னை வந்து பொண்ணு கேட்பான். வசதியா போச்சுன்னு உன்னை அவன் தலையில கட்டிட்டு நாங்க இங்க நிம்மதியா இருப்போம் நினைச்சிட்டியா? நகை போடுறாங்களாம், கல்யாண செலவு மொத்தத்தையும் அவங்களே ஏத்துக்கிறாங்களாம். யாருக்கு வேணும் நகை? கழுத்து நிறைய நகை போட்டதான் ஒரு பொண்ணுக்கு மதிப்பா?